அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற அங்கங்க குட்டி கட்சிங்க, அதுல எந்தெந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே போயிட்டுது. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது. திரு முத்தரசன் அவர்கள், நான் இதுவரைக்கும் யாரையும் குறை சொல்லி பேசுவதே கிடையாது. ஆனா அடிக்கடி திரு ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கார். தமிழக மீட்போம் என்று சொல்றீங்களே, எப்படி மீட்போங்கிறோம்? இந்த தேர்தல் மூலமா தான் மீட்போம். எப்படி மீட்போம்னா தேர்தல் மூலமாக மீட்போம். ஏன்னா கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்குது, குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சராக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். வாரிசு அரசுக்கு முற்றுப்பைக்கின்ற தேர்தல். இந்த தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தமிழகத்தை மீட்போம், அதுதான் எங்களுடைய லட்சியம். ஆகவே திரு முத்தரசன் அவர்களே, உங்க கட்சி மாதிரி எங்க கட்சி நினைச்சிடாதீங்க. எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக பிரச்சனை இருக்குதுன்னு, பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடமல்ல. பிரச்சனை எங்க இருக்குதுன்னா உங்க கூட்டணியில் தான் இருக்குது. திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கின்றது.